Hi friends, this is Swati. நாடு முழுவதும் இன்னைக்கு பரவலா பேசப்படுற ஒரு டாபிக் CAA, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் 2019. குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா இந்திய வம்சாவளியில பிறக்காத ஒரு நபர் கூட இந்தியாவோட குடியுரிமையை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது CAA. இந்த சட்டம் இப்பதான் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 1955லயே கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்திய குடிமகனாக இல்லாத ஒரு நபர், அதாவது தஞ்சம் பொழிக்கிறதுக்காக அகதிகளாக இந்தியா வந்தவங்க யார் 11 வருஷம் இந்தியாவில வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும்னு அந்த சட்டத்துல சொன்னாங்க. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த சட்டத்திலேயே 2019ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதைத்தான் நம்ம CAA 2019 சொல்றோம். இந்த CAA சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அண்டை நாடுகளான சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா, மொத்தம் 8 அண்டை நாடுகள் இருக்கு. ஆனா அதுல குறிப்பிட்ட 3 நாடுகளுக்கு மட்டுமே இந்த CAA சட்டம் அப்ளிகபிள் ஆகுது. அந்த 3 நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த 3 நாடுகள்லயும் மெஜாரிட்டியா இருக்கிறது முஸ்லிம்ஸ் தான். அதனால முஸ்லிம்ஸை தவிர்த்து மற்ற மதத்தவர், அதாவது ஹிந்துஸ், சிக்கிம்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பாரிசஸ் அண்ட் கிறிஸ்டியன், இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே முஸ்லிம்ஸ்னால ஒடுக்கப்படுறதா ஒரு பரவலான கருத்து இருக்கு. அந்த 3 நாடுகள்ல ஒரு சில கொடுமைகளை தாங்க முடியாம இந்தியாவை நோக்கி தஞ்சம் பொழிக்கிறதுக்கு ஒரு சில மக்கள் வருவாங்க. அவங்களத்தான் நம்ம அகதிகள்னு சொல்றோம். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அகதிகள் 31 டிசம்பர் 2014க்குள்ள இந்தியாவை வந்து அடைஞ்சிருக்கணும். அதுவே ஜனவரி 1, 2015 அன்னைக்கு வந்திருந்தா கூட எலிஜிபிள் கிடையாது. குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை இல்லாத ஒரு நபர் இந்தியாவில 11 வருஷம் இருந்தாருன்னா குடியுரிமை தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா 2019 CAA சட்டத்தின் படி இந்தியாவில 6 வருஷம் இருந்தாவே குடியுரிமை கொடுத்துருவாங்க. இந்த சட்டத்துல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அட்வான்டேஜஸ் என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வரவங்க கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லைனாலுமே ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ்க்கு அலௌடட் கிடையாது, அதே சமயம் இலங்கை தமிழர்களுக்கும் அலௌடட் கிடையாது. இந்த சட்டத்துல இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா அவ்வளவு டெப்தா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆன்லைன் மூலியமா தேவையான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த CAA சட்டத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. CAA என்னன்னு தெரியாதவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.